எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு உமானிக்கு மேரேஜுங்க. அதுதான் இதுதான் உமானியோட டான்ஸு இதெல்லாம். சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம், அவனை கூப்பிடவே இல்லை. நெய்பர்ஸுன்னு மதிக்க கூட இல்லை. ஓகே, இன்றைக்கி டே 14. காலையில் புரோட்டா. அப்புறம் இன்றைக்கி காலங்கத்தில் ஒரு பஞ்சாயத்து எழுத்துட்டாங்க. என்னென்னா இங்கே பாருங்களேன், இதான் வெல்டிங் எலக்ட்ரோடு 7018 E7018 வெல்டிங் எலக்ட்ரோடு. வெல்டர்ஸ்க்குலாம் ப்ராபப்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ இந்த வெல்டிங் எலக்ட்ரோடை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், அது வர மாட்டேங்குது. இந்த ஃப்ளெக்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இப்போலாம் நிறைய வெல்டிங் எலக்ட்ரோட ப்ராப்ளம் ஆகுது. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பாருங்க. போகுது அந்த பாக்ஸே வேஸ்ட்டு. இப்போ ஒரு பாக்ஸ் எவ்வளோ 18 ரியாலுக்கோ 35 ரியாலுக்கோ வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு 7000 ரூபாய் எவ்வளோ பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பஞ்சாயத்து இழுத்துட்டு வராங்க அப்படின்னு. ஒரு பாக்ஸே வேஸ்ட்டு. ஒரு நாள் இந்த எலக்ட்ரோடை பற்றி முழுமையாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போதைக்கு இது ஜஸ்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். இதாங்க மதர் ஓவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் ஓவன் 2 மதர் ஓவன் வைப்பாங்க. மதர் ஓவன்னா என்னதுன்னா, ஒரு எலக்ட்ரோட டேரெக்டாக வந்து ஒரு வெல்டருக்கு நாங்கள் இஷ்யூ பண்ண மாட்டோம். 2 மதர் ஓவன் இருக்கும். ஃபஸ்ட்டு மதர் ஓவன், செகண்ட் மதர் ஓவன். ஃபஸ்ட்டு மதர் ஓவனில் 300 டிகிரி செல்சியஸுக்கு 2 ஹவர்ஸுக்கு வைப்போம். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து 150 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கடைப்பிடிக்கணும். இது தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்களேன். 150 டிகிரி செல்சியஸில் வச்சு விட்ருவோம். அப்புறம் வெல்ட்ரு வரப்போ நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்னமோ எங்கள் ஃபோர்மேன் வந்து குப்பையை பூரா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். 2 ஆளுங்களை போட்டு க்ளீன் பண்ணி ஆவண்டா அப்படின்னு முடிவோடு பண்ணிகிட்டு இருந்தார். இவன் வந்து எங்கள் வெல்டர். இவன் அடிக்கிறது வந்து FCAW. எங்கள் வெல்டர் நேம் வந்து மிதுன். நல்லா வெல்டு அடிப்பான். ஒரு வெல்டரு கண்ணுக்கு வெல்டு எப்படி தெரியும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்களேன், நான் பிரைட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஒரு வெல்டரு கண்ணுக்கு வெல்டு இப்படி தான் தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல வெல்டு அடிக்கணும், அது மட்டும் கரெக்டாக தெரியும் அந்த அவனோட மூஞ்சிக்கு. நமக்கு வெல்டு எப்படி தெரியாது. இதுதான் ஆக்சுவலாக வெல்டரோட கண்ணுக்கு தெரிகிற ஒரு இது. நானும் வெல்டு அடித்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு குளிக்கரோட முடிவாக இருந்தேன். இன்னைக்கு குப்தாவை கூப்பிட்டு வந்தேன். ஒரு சீனியர் வெல்டர் இருக்கிறதுலே வந்து ஒரு 22 இயர்ஸாக வெல்டிங் மட்டுமே ஒரு பார்த்துட்ருக்காரு. இந்தியாவிலே இவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அடிக்கிறது வந்து SMAW. நாங்கள் கூட காலைல எலக்ட்ரோடு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த இது அது சுற்றுச்சு எனக்கு சூத்தில். அப்புறம் அதை கொடுத்து அதில் உட்கார சொன்னேன். அதில் உட்காந்தேன். எனக்கு வெல்டு அடிக்க தெரியாது. சும்மா தத்தக்கா தான் அடிப்பேன். வெல்டிங் படிக்கலான்னு இருக்கேன், வெல்டிங் இன்ஸ்பெக்டர். ஸோ வெல்டிங் நல்லா அடித்து பழகிட்டோம். வெல்டிங் நல்லா அடித்து பழகிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வெல்டிங் அடித்தா தானே அந்த வெல்டரோட கஷ்டம் நஷ்டம்லாம் என்னன்னு தெரியும். ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா இந்த தப்பை இதனால தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெரியும். நமக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடச்சிடும். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த மாதிரி போய் ஜாலியாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு உடச்சி விட்டேன் அந்த புண்டை. எதுக்கு உடச்சி